ஹாயால அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டேன். அதனால வந்துட்டு செய்யலாம்னு நினைச்சதெல்லாம் விட்டுட்டு டக்குன்னு முடியிற மாதிரி சமையலா செஞ்சிடலான்ட்டு தான் சாதம் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலான்ட்டு அதுக்காக ஆனியன் கட் பண்ணிக்கிட்டேன். அம்மா ஊர்ல இருந்து ஆச்சி புளியோதரை பவுடர் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி அதை வச்சுட்டு புளியோதரை பண்ணலான்ட்டு தான். எப்பயுமே புளி ஊத்தி தான் வைப்பேன். அன்னைக்கு வந்துட்டு பவுடர் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு பண்றீங்க அப்படின்னா கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அதுல இருந்து எடுத்துக்கோங்க. நான் அப்படியே முழு பாக்கெட்டையும் போட்டுட்டேன். அதுலயே வந்துட்டு புளி நல்லா நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எல்லா வகையான பருப்பும் அதுல ஆட் பண்ணிருக்காங்க. சோ கம்மியா நீங்க பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் மட்டும் அதுல இல்லன்னு நினைக்கிறேன். அதனால நான் கொஞ்சம் கலருக்காக மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கிட்டேன். நல்லாவே புளிப்பா இருந்தாலும் கொஞ்சம் புளி ஊத்துனாதான் நல்லா இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் புளி ஊத்திக்கிட்டேன். நிறைய பேர் வந்துட்டு எல்லா விஷயமும் அப்படியே பிளான்டா இருக்கணும், பக்காவா பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. நான் அப்படி இல்லை, என் அத்தானும் அப்படி இல்லை. நாங்க 2 பேருமே எப்படின்னா கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி இருந்துருவோம். எப்படியும் நடக்கிறதா நடக்கும், நடக்கிறப்ப பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஃப்ளோல போயிருவோம். அதே மாதிரி எங்களுக்கு பிளான் பண்றதும் செட் ஆகாது. சரி உங்க வீட்ல எல்லாம் எப்படி அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அன்னைக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு பிரெட் ஆம்லெட், லஞ்சுக்கு புளியோதரை, உருளைக்கிழங்கு பொரியல், ஃபிஷ் ஃப்ரை, ஆப்பிள் ஜூஸ், பனானா இதோட கடை சாத்திக்கிறேன்.